இது நம்ம கிச்சன்ல இன்னைக்கு நம்ம இந்த குழந்தைங்களுக்கான மினி தோசை வாக்க போறோம். நான் தோசை கல்லை சுட வச்சுட்டு எண்ணெயை தடவி வச்சிருக்கேன். இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வாருங்க, இல்லைன்னா அது தீஞ்சு போயிடும். இது மாவு அரைச்சன்னைக்கும் வாக்கலாம், மறுநாளும் வாக்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னாக்கா, 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கரிசி, 1/2 டம்ளர் முழு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை அரைக்கணும். இதுக்கு மாவு பொங்கணும் அப்படிங்கிறது இல்லை, பொங்கினாலும் வாக்கலாம், பொங்காமையும் வாக்கலாம், இது எப்படி வேணாலும் வாக்கலாம். இது நல்லா சாப்பிட்டா வருது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ், குழந்தைங்களுக்கு பிடிச்ச தோசை இது. இதுக்கு எதுவுமே சைட் டிஷ் இல்லாமே இதுக்கு தொட்டுக்கலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்தேன்னா ஈஸியா எடுத்து வந்துடும். இந்த மாதிரி தூக்கி போட்டு இதில் மறுபடியும் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு வாங்கணும். இது இந்த மாவுல எது வேணாலும் பண்ணலாம், ஊத்தப்பம் பண்ணலாம், பொடி தோசை வாக்கலாம், சாதாரண மசாலா தோசை வாக்கலாம், பேப்பர் ரோஸ்ட் மாரி வாக்கலாம். இந்த ஒரு மாவு வச்சுட்டு நீங்க என்ன தோசை வேணாலும் இதில் வாக்கலாம். இப்போ இது வெந்துடுச்சு, இதை நான் எடுக்கிறேன். இப்போ நான் இதே மாவுல உங்களுக்கு நான் பொடி தோசை வாத்து காட்டுறேன். மாவை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சுற்றி எண்ணெயை விட்டாச்சு, நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். இப்போ